சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ குடும்பத்தோட டெம்போவில் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாய்மங்கலத்துக்கு தாங்க. எங்கள் மாமியார், பெரிய அண்ணன் ஃபேமிலி, சின்ன அண்ணன் ஃபேமிலி, நான், தேஜா பாப்பா, பிள்ளைங்க, மாமா எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பக்கம் தேஜா பாப்பா யாரையும் தூங்க விடாமல் தூங்குறவங்களே எழுப்பி சண்டை போட்டு எந்திரிச்சு உட்காருங்கடா விளையாடுவோன்னு வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறத பார்த்தாலே நமக்கு இன்னும் ஜாலியாக தானேங்க இருக்கும். அது மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். பொங்கல் வச்சுட்டாங்க. கோயிலில் போய் பொங்கல் வச்சு இறக்குறோன்னே இந்த சைடு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தேஜா பாப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோங்க. நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆனோடனே சேவல் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 சேவல் அறுத்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பாதி விடிஞ்சிருச்சு. விடிஞ்சோடனே தெப்பத்துக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா சாமி கும்பிட்டுட்டு தலையில் தண்ணி தெளித்தோங்க. எங்கள் மாமியார் அக்னி சட்டி எடுக்கிறனால அவங்க மட்டும் தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சு வந்தாங்க. எங்கள் அண்ணனும் அண்ணியும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நான் இறங்கி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க. ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு ஒரு சைடு அக்னி வளர்த்துட்டு இருந்தாங்க. அக்னி வளர்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் மாமியாருக்கு சாமி வந்துடுச்சு. அவங்க சாமி ஆடுறத பார்த்தோன்னே எங்கள் பெரிய அன்னைக்கு இன்னும் சாமி இறங்கிடுச்சு. அப்புறம் 2 பேர் கையிலையும் வேப்பிலை கொடுத்தாங்க. வேப்பிலை கொடுத்த கையில் எங்கள் பெரிய அண்ணி மட்டும் பிச்சு கொஞ்சத்தை வாயில் போட்டாங்க. அவங்க வாயில் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா சாமி இறங்கிடுச்சுங்க. அப்புறம் சின்ன அண்ணியும் பெரிய அண்ணியும் சேர்ந்து எங்கள் மாமியாருக்கு மாலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு இன்னும் சாமி வந்தோடனே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அக்னி எடுத்து கையில் கொடுத்தாங்கங்க. அக்னி எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. அக்னி எடுத்து கொடுத்த கையோடய அவங்க வேகமாக போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். பாய்.